வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிருந்தப்பா. உண்மையிலேயே அதாவது கல்யாண மண்டபம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எதுக்குன்னா, முக்கியமானவங்களை 33 தேவர்கள் வணங்குறவங்கள யார்? விநாயகப் பெருமான். அவருடைய உருவம் இன்னொன்று யார்? ஐயப்பசாமி அப்படின்னு நம்ம கும்பிடுவோம். அவருடைய உருவம் இன்னொன்று யானை. இங்கே பாருங்கள், அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு யானை அழகாக அப்படியே நின்று இருக்காங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஒருத்தர். சரி, மண்டபத்துக்குள்ளே போய் உட்காரலாம்னு போனால் முன்னாடியே விநாயகப் பெருமான் இருக்கார். அவரை வணங்கிட்டு 5 தோப்பு கரணத்தை போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அருமையான வாக்கியம். இவங்களையும் வணங்கிட்டு அப்படியே உள்ளே போனேன்ப்பா. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்க அங்கே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். இவங்க தான்ப்பா. அதாவது எனக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு 2 வருஷம் தள்ளி உட்காந்துருந்தாங்க சேரில். என்னை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னு தெரியலையேன்னு பார்த்தா வந்து நீங்கள் தானே அந்த சேனல் அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 3 சேனலையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. அப்புறமா அம்மா நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா, உங்கள் ஏரியாவில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வீடியோ போடும்போது தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் இவ்வளவு பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னாங்க. சரிம்மா வரேன் அப்படின்னா நீங்களும் வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பாசமாக சண்டையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பாசமான உறவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பேசும்போது நாராயண பின்னாடி சாஞ்சிக்கிட்டு வீடியோ எடுத்தல, அதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துருச்சுப்பா. நாங்கள் பேசும்போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குமே அப்படின்னு மனசு உறுத்துது. ஆனால் மண்டபம் பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் பேச ஆரம்பித்தோன்னு அவங்களே மாறி உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துறதுக்கு எல்லோரும் அப்படியே லைனாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து என்னுடைய மகளை பார்த்தேன். இவங்க தான் என் வகுத்தில் பிறக்காட்டியும் பொண்ணு மாதிரி எனக்கு நல்ல உறவுகள், சிவனடியார்கள். இவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரி மாதிரி. நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா ஆன்மீகமாக பேசுவோம். அதனால தான் ஆளை பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் சாப்பிடும்போது என் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், இவங்கள நான் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டேன், அவங்க முன்னாடியே சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கப்பா. நீங்கள் எந்திரிங்கப்பான்னு. எங்கள் அம்மாவாக இருந்தால் நான் உட்காருவேன் இல்லைம்மா, அதனால் நான் உட்காந்துருக்கேன். நாங்கள் உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே என்னுடைய சிவனடியார்கள். அவரெல்லாம் என் கூட பிறந்த தம்பி மாதிரி. அவங்க குடும்பம் வீடியோ எடுக்கும்போதும் அம்மா எடுங்கம்மா அப்படின்னு பாசமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கு, எந்த ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்று கூடிட்டோம்னா அந்த இடமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாட்டு பின்னாடி ஓடுறதுனால அவங்க பேசுனதெல்லாம் அப்படியே போட முடியலப்பா. இந்த குட்டி பையன் சாப்பிடவே மாட்டேன்ட்டார். ரொம்ப நேரமாக அவங்களும் எதையோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த பாரு செல்லக்குட்டி, நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன், உன்னை நிறையா பேர் பார்ப்பாங்க அப்படிங்கவும் அந்த செல்லக்குட்டி முடிவு பண்ணிருச்சு. நம்ம சாப்பிடாம இந்த அம்மா செல்லை எடுத்துக்கிட்டு அங்கிட்டு போகாது, வீடியோ எடுத்துக்கிட்டே நிற்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட்ருவான். அப்போயாவது இந்த இடத்த விட்டு நகரட்டும். இதையெல்லாம் நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க கூட ரேடியோ சத்தத்தில் அப்படியே போட முடியலை. நல்ல சாப்பாடு. நான் வந்து நான்வெஜ்ஜுன்ட்டு வெஜ்ஜு எங்கன்னு தேடிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே வெஜ்ஜு தான். அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. அதே மாதிரி வர்றவங்கள அன்போட உபசரிப்பு, அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறது. அது இங்கே நிறையவே கிடச்சிச்சு. அதே மாதிரி வெளியில் வந்து பழங்கள், அப்புறம் ஐஸ்கிரீம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லோரும் நல்லபடியாக மனசு திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகிறதுக்கு அந்த காலத்தில் வெற்றிலை பாக்கு போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்க. அந்த நைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இவங்களை வீடியோ எடுக்கும்போது என்னை எடுக்காதீங்கக்கா அப்படின்னாங்க. அது ஒரு காமெடியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த மண்டபத்தை அப்படியே வீடியோ எடுத்தேன். பக்கத்தில் அப்படியே ஒரு அழகான கட் அவுட்டு. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துங்க. உங்களுடைய வாழ்த்தும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எங்கள் வீட்டு பக்கத்துலன்னு சொன்னேன்ல, இந்த வீடு தான். இங்கே பாருங்கள், நன்றியுள்ள ஜீவன் எவ்வளவு அழகாக படுத்துருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.